அனைவருக்கும் வணக்கம். தினம் 5 கணித டாப்பிக்கில் இன்றைய கணக்குகளை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம். அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் கிடைக்கும், அதாவது இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிராமில் கொடுத்துருக்காங்க, இங்கே கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்டு சமமாக இல்லை என்றால் என்ன பண்ண வேண்டும், சமப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது கிராமு கிலோகிராம், எத்தனை கிராம் ஒரு கிலோகிராம், 1000 கிராம் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், 1 கிலோகிராம் அப்படி எழுதலாமா? நோட் பண்ணி வச்சிங்க. சரிங்களா? 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். சரிங்களா? ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம்னு போட்டிருக்காங்க. அப்போது 15 அட்டைகள் வேணால் அட்டைகள்னு எழுதிங்க. 15 அட்டைகளோட மொத்த எடை எவ்வளோ, 50 கிராம். ஏன் இப்படி தனித்தனியாக எழுதிக்க சொல்கிறேன் அப்படின்னா, கிராமையை கிராமில் எழுதணும், எண்ணிக்கையில் எழுதணும். மாற்றி எழுதிட்டிங்கன்னா கணக்கு கொலாப்ஸ் ஆகிடும். புரியுதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2.5 கிலோகிராம். அதாவது இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கு இல்லையா, இதை தகா பின்னமாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். 2.5 எப்படி அடிக்கலாம், 2 2 4 4 1 5ங்களா, கீழே இருக்க 2 அப்படியே வந்துடும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 கிலோகிராம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது கிராமம் மாத்திரம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு 1000 பெருக்கணுமா? பெருக்குனா என்னென்னு வரும், 1 2 2, இங்கே 500ன்னு வந்துடும். 500 × 5 2500ன்னு வந்துடும். 2500 கிராம் அப்படின்னு வந்துடுமா? அப்போ இங்கே 2500 கிராம். சரிங்களா? 2500 கிராம் எத்தனை அட்டைகள்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்னு? கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, அது தகா பின்னமாக மாற்றிட்டேன். இங்கே 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், நான் 1000 பெருக்கியிருக்கேன். அப்படி பெருக்கும்போது என்ன ஆகிடும்னா, இந்த 2க்கும் இந்த 1000க்கு அடித்தா 500 கிடைக்கும். 500 × 5 2500. புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இது ஒரு ஸ்டெப்பு கிடைக்குது இல்லையா, இது ரெண்டையும் பெருக்கிக்கிட்டு கிளாஸ் மல்டிபிள் இதால் வகுத்துடணும். சரிங்களா? அப்போது 15 × 2500 டிவைடட் பை 50. புரியுதா? ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. 4 5 5, 5 25, ஒரு 0. ஓகேவா? மீதி என்னென்ன இருக்குது, 15 × 50 பெருக்குங்க. 15 5 எவ்வளோ, 75. ஒரு 0 போட்டுருங்க. 750 அட்டைகள். புரியுதா? அப்போ 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் வாங்கலாம், 750 அட்டைகள் இருக்கும். 750 அட்டைகள் இருக்கும். புரியுதா? நோட் பண்ணி வச்சிங்க. இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியானு கேட்டிருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான் அது. சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா P(1 + R/100 ஹோல் பவர் n). சரிங்களா? நம்ம ஃபார்முலா வச்சு இப்போ போடுறதில்ல, ஆனால் ஃபார்முலாவை தெரிஞ்சுங்க. சரிங்களா? A = P(1 + R/100 ஹோல் பவர் n) தான் என்னது, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. சரிங்களா? இங்கே 5000 அசல், 12% 2 ஆண்டுகளுக்கு. சரிங்களா? நான் ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, பிரின்சிபல் அசல் எடுத்துங்க. 5000 ரூபாயா, எவ்வளோ பர்சன்டேஜ், 12% போட்டுங்க. 12%னா 12/100ங்களா? ஓகே, இதை அடித்தோன்னா என்னென்னு வரும், 2 0 அடிச்சிடலாம். 12 5 60, இங்கே ஒரு 0 இருக்குல்லையே, போட்டுங்க. இது வந்து என்னன்னா முதல் ஆண்டுக்கு. ஏன்னா இங்கே மேலே எழுதிங்க தெரிகிற மாதிரி, இங்கே ஆண்டு, இங்கே கூட்டு வட்டி, இது அசல், இது வட்டி வீதம். புரியுதா? வேணால் புரிகிற மாதிரி இது வச்சுங்க. அடுத்தது 2வது ஆண்டு போடுறோம் இல்லையா, நல்லா கவனிங்க. கூட்டு வட்டின்னா வட்டிக்கு வட்டி தான் கூட்டு வட்டி. சரிங்களா? 2வது ஆண்டுக்கு போடும்போது இந்த அசல் இருக்கு இல்லையா, இந்த அசல் கூட இந்த வட்டி தொகை இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்துக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? 2வது ஆண்டு கண்டுபிடிக்கும் போது முதல் ஆண்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் எப்போதுமே சேம் தான். ஃபஸ்ட் ஆண்டுக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியுமே எல்லா கணக்குகள்லேயும் சமமாக தான் வரும். 2வது ஆண்டுக்கு தான் என்ன ஆகும்னா, அசல் கூட இந்த வட்டி தொகை சேர்ந்துடும். புரியுதுங்களா? அப்போது 5000 கூட்டல் 600 எவ்வளோ வரும், 5600ன்னு வந்துருங்களா? அதே 12% தான். 12/100 போடுங்க. அடிச்சு என்ன வரும், 56 × 12 பெருக்கலாமா? 56 × 12, 6 2 12, 5 2 10 1 11, 4 56 56, 2 7 6, அப்போது 672ங்களா? இது எத்தனாவது ஆண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், 2 ஆண்டுகள். அவன் என்ன கேட்டிருக்கான் கணக்கில், 2 ஆண்டுகளுக்கு தான் கேட்டிருக்கான். சப்போஸ் இங்கே 3 ஆண்டு கேட்டாங்கன்னு வச்சுக்க, என்ன பண்ணணும்னா, இந்த வட்டி தொகை இருக்கு இல்லையா 672, இதை இது கூட கூட்டிகிட்டு அதுக்கு 12% கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வட்டி தொகையுமே அதோட அசலோட சேர்த்துக்கிட்டு போடுறது தான் என்னது, கூட்டு வட்டின்னு பேர். புரியுதுங்களா? இப்போது எங்கே எழுதிருக்கணும், கூட்டு வட்டின்னு இங்கே எழுதிருக்கோம் இல்லையா, ரெண்டுத்தையும் கூட்டிட்டா அதுதான் கூட்டு வட்டி. எவ்வளோ வரும், 2 7 6 6 12. அப்போ எவ்வளோ கூட்டு வட்டி, 1272 ரூபா தான் இதோட கூட்டு வட்டி. புரியுதுங்களா?
இது வந்து ஃபார்முலாவும் தெரிஞ்சிங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245, 102 எனில் வெற்றி பெற்ற வாக்காளரின் வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஒரு தேர்தல் நடக்குது, 3 பேர் போட்டிடுறாங்க. எப்போதுமே ஒரு கணக்கில் முறையே அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களா, அது என்ன அர்த்தம்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க, ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இது வந்து ஏன்னு அர்த்தம், இது பின்னு அர்த்தம், இது சின்னு அர்த்தம். சிக்கான வாக்குகள். புரியுதுங்களா? இப்போ இந்த வாக்குகளை பார்த்தாலே வேணால் நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஏ, இது வந்து பி, இது வந்து சி. எவ்வளோ? 153, 245, அப்புறம் 102. புரியுதுங்களா? இதில் யார் ஜெயிச்சிருப்பா? இது பார்த்தோன்னே தெரியுது பி தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு. ஏன்னா இவங்க தான் நிறையா வாக்குகள் பெற்றிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வெற்றி பெற்ற வாக்காளரோட வாக்கு சதவீதம் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. இந்த 245 இருக்கு இல்லையா, எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா மொத்தமாக கூட்டுங்க. ஃபஸ்ட்டு 100% என்னன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போமா? கூட்டினா என்ன வரும்? 8 2 10 மிச்சம் 1, 9 1 10 மிச்சம் 1, 2 4 5ங்களா. மொத்தமாக எத்தனை வாக்குகள்? 500 வாக்குகள். அப்போ நமக்கு 100% கிடச்சிட்டு. 100% தான் எவ்வளோ வாக்கு? 500 வாக்குகள். வேணால் எழுதி வச்சிங்க. 100% எவ்வளோ? 500 வாக்குகள். இங்கே எத்தனை ஓட்டு, எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க? 245 ஓட்டு, அதாவது 245 வாக்குகள் எத்தனை சதவீதம், அவ்வளோதான் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்க போகிறோம், இதால் வகுத்துற போகிறோம். சரிங்களா? 100 × 245 500. 2 0 2 0 அடிச்சிருங்க. 5ஆல் அடித்தோன்னா 4 5 20, ஒரு 4 இருக்கும். 9 5 45. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 49 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். சரிங்களா? 49% வாக்குகள் அவர் பெறுறார். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இந்தமாரி கணக்கு இருக்குங்கன்னா நீங்கள் இதிலே ஜட்ஜ் பண்ணிடணும். இதில் ஜெயிச்சிருப்பார் யார்? இவர் தான் ஜெயிச்சிருவார். மொத்த வாக்கு கிடைச்சா தான் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? அதான் கூட்டிக்கிட்டேன். அதை 100% எடுத்துருக்கோம். இந்தமாதிரி ஸ்டெப்பு இதனால இது 2 பெருக்கிக்கணும், அதெல்லாம் வகுத்துருன்னு சொன்னோம் இல்லையா, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் ஜிஎஸ்சில் பிரம்ம சமாஜம், அதாவது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் 10th. அதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம். சரிங்களா? பிரம்ம சமாஜம் இது யார் தோற்றுவித்தா அப்படின்னு கேட்பாங்க. யார் தோற்றுவித்தா? ராம் மோகன் ராய் ஒரு பேர். சரிங்களா? ராம் மோகன் ராய் இவர் தான் இந்த பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிக்கிறாரு. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க? 1828 பிப்ரவரி 18. சரிங்களா? 1828 பிப்ரவரி 18. ஓகேவா? அப்புறம் இவர் வந்து எல்லாருமே ராஜா ராம் மோகன் ராய்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இவருக்கு வந்து ராம் மோகன் ராய் தான் அவரோட பேர். என்ன ராஜா, யார் அந்த பட்டத்தை கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அக்பர். அவர் தான் என்ன பண்ணுவார், இவருக்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அதனால தான் இவர் ராஜா ராம் மோகன் ராய் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இந்த பிரம்ம சமாஜத்தோட முக்கிய கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் வழிபாடு. சொல்லுங்கள், ஒரு கடவுள் வழிபாடு. சரிங்களா? அப்புறம் குழந்தை திருமணம், விதவைகள் மறுமணம், அப்புறம் உடன்கட்டை எழுதுதல், சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் போன்றவற்றுக்கு வந்து இவங்க சமூக சேவை செய்வாங்க இல்லையா, அதில் ஈடுபட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கொல்கத்தாவில் தான் உருவாக்குறாரு. இதை கொல்கத்தாவில் ஒரு கோயில் கட்டுவார். அதில் எந்த சிலையும் கிடையாது, வெட்ட வெளி, அதாவது ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சிலைகள், தெய்வ சிலைகள்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் அங்கே போயிட்டு கும்பிடணும் அப்படிங்கிற மாரி ஒரு கொள்கை கொடுப்பார். கொல்கத்தாவில் தோற்றுவித்திருப்பார். சரிங்களா? இந்த ராஜா ராம் மோகன் ராய் அப்புறம் வந்து இவரோட முக்கிய பணி என்ன செஞ்சுருப்பாருன்னா 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு இருக்கார் இல்லையா, வில்லியம் பெண்டிங் பிரபு அவரோட இணைந்து அவரோட ஆலோசனையின் பேரில் சதி ஒழிச்சிருக்கார். சரிங்களா? சதி ஒழிப்பு மேற்கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க, ராஜாராம் மோகன் ராய் ப்ளஸ் வில்லியம் பெண்டிங் பிரபு. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இந்த தோற்றுவித்த ஆண்டு இருக்கு இல்லையா, 1828 பிப்ரவரி 18 கேட்டேன், தப்பு. இது வந்து ஆகஸ்ட் 20. சரிங்களா? மாற்றிங்க, ஆகஸ்ட் 20. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. சரிங்களா? 31% மதிப்பெண்களை பெற்றிருக்காரு,
12 மதிப்பெண்கள் குறைவாக எடுத்ததுனால அவர் தேர்ச்சி பெறவில்லை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அவர் தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை. அவர் தேர்ச்சி பெற எவ்வளோ வரணும்? 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் என்னங்கிறாங்க. கொஸ்டினை நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு அவர் எடுத்தது எவ்வளோ? 31% தான் எடுத்திருக்காரு. எடுத்து என்ன பண்ணுறாரு? ஒரு 12 மார்க்கு, அதாவது இதெல்லாம் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, இது மார்க்கு 12 மார்க்கு இருந்தாலும் என்னது கம்மியாக எடுத்திருக்காரு. ஒருவேளை அந்த 12 மார்க் எடுத்திருந்தா என்ன இருக்கும்? பாஸ் ஆகிருப்பார். இங்கே 35% மார்க் எடுத்திருப்பார். சரிங்களா? இங்கே 35% தான் என்னது தேர்ச்சி மார்க்கு. ஓகே, இப்போது நல்லா கவனிக்கலாம். இங்கே 31%, இது 35%மா? இப்போ இந்த 12 மார்க் இருக்கு இல்லையா, அது எத்தனை சதவீதம்? இதோட வித்தியாசம் தானே. அப்போது 35ல் 31 கழிச்சா என்னென்னு வரும்? 35 - 31 4ன்னு கிடைக்குங்களா? அப்போது அந்த 4% தான் 12 மதிப்பெண். புரியுதா? 4% தான் எவ்வளோ? 12 மார்க்கு. அப்போ நமக்கு என்ன வேணும்? மொத்த மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100%. என்ன பண்ணலாம்? இது 2 பெருக்கிக்கலாமா? இதால் வகுத்துடலாமா? 100 × 12/4ங்களா? இதை அடித்தோன்னா 25 நாங்க 100 பெருக்குனா வரும் 25 × 12 25 2 50 ஒரு 25 0. அப்போது மொத்தமாக எத்தனை மார்க் அந்த தேர்வில்? 300 மதிப்பெண்கள். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கேன்னு? அதாவது ஒரு கணக்கு கொடுக்குறாங்கன்னா நான் நிறைய தடவை சொல்கிறது தான். புரியலைன்னா திரும்ப படிங்க. அதிலே ஐடியா கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? 31% மார்க் தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் 12 மார்க்கு கம்மியாக எடுத்திருக்காரு. இங்கே 35% எடுத்தால் பாஸு. அப்போ அந்த 12 மார்க்குங்கிறது எத்தனை சதவீதம்? 4%. அதுதான் நான் எடுத்திருக்கேன். 4% எங்களுக்கு ஈக்குவல் டு 12 மதிப்பெண்கள். நமக்கு 100% தான் வேணும் இல்லையா? இதை 2 பெருக்கிட்டு இதால் வகுத்துருங்க. 300 மார்க். மொத்த மார்க் எவ்வளோ? 300. புரியுதா? ஓகே, பிரம்ம சமாஜத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? அடுத்து பாருங்கள், பிரார்த்தனை சமாஜம். முக்கியமானது, நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் யார் உருவாக்குனா? எப்போது பார்த்தீங்கன்னா 1867 பம்பாய். நோட் பண்ணிங்க, 1867 பம்பாய். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங். யார்? ஆத்மராம் பாண்டுரங். நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிங்க. இந்த பிரார்த்தனை சமாஜத்தில் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே, மகாதேவ கோவிந்த ரானடேன்னு அர்த்தம். எம்ஜி ரானடேனா சரிங்களா? அடுத்தது ஆர்சி பண்டர்கர். அவர் பேர் ஆர்சி பண்டர்கர். தெரியுங்களா? ஓகே, இந்த எம்ஜி ரானடே இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 3 சங்கங்கள் நிறுவியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1861, 1870, 1884. 61ல் என்னன்னா விதவைகள் மறுமண சங்கம் ஒன்று உருவாக்கியிருப்பார். விதவைகள் மறுமண சங்கம். சரிங்களா? அதேமாதிரி 1870ல் என்னன்னா புனே சர்வஜனிக் சபா. புனே சர்வஜனிக் சபா என்னும் அமைப்பை உருவாக்கியிருப்பார். அப்புறம் 1884ல் தக்கான கல்விக் கழகம். சரிங்களா? தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பு உருவாக்கியிருப்பார். இந்த 1861ல் விதவை மறுமண சங்கம் சொன்னோம் இல்லையா, அதே போல் 1856ல் விதவை மறுமண சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. விதவை மறுமண சட்டம். இது சட்டம், அது சங்கம். இது 56, அது 61. சரிங்களா? இந்த எம்ஜி ரானடே இருக்கார் இல்லையா, மகாதேவ கோவிந்த ரானடே, மகாத்மா காந்தியோட அரசியல் குரு யாருன்னு கேட்டால் யார்? மகாத்மா காந்தியோட அரசியல் குரு யாருன்னு கேட்டாக்க யார் எதுவும்? கோபாலகிருஷ்ண கோகலே. சரிங்களா? இந்த கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார் இல்லையா, அவரோட அரசியல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி ரானடே தான். சரிங்களா? தெரிஞ்சிங்க, கேட்பாங்க எக்ஸாமில். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டுருக்காங்க. யூனிட்டை பாருங்கள், இங்கே கிலோமீட்டர்னு இருக்குது, இங்கே மீட்டர்னு இருக்குது. அப்போ ஒரே யூனிட்டாக மாற்றணுங்களா? எத்தனை மீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இதை எழுதி வச்சிங்க. 1000 மீட்டர் ஈக்குவல் டு என்னது? 1 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போது இங்கே 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் விகிதம் கேட்டதுனால ரேஷியோ போட்டுங்க. 300 மீட்டர். ஃபஸ்ட்டு மீட்டரை சேஞ்ச் பண்ணணுமா? இந்த 300 அப்படியே வச்சுங்க. 300 மீட்டர் அப்படியே இருக்கட்டும். இங்கே 3 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ மீட்டரில் மாத்திரம் என்ன பண்ணணும்? 3 × 1000 பெருக்குனா என்னென்னு வரும்? 3000 மீட்டர்னு வந்துடும். சரிங்களா? அங்கே மீட்டர்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 3000 எழுதிக்கலாங்களா? 3000 இங்கே 300.
2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிருங்க. இதை அடித்தா என்ன வரும்? 1 3 3 5 3 30. அப்போது 10:1 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இடையே உள்ள விகிதம்னு பார்த்தா என்னது? 10:1. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? ஆரிய சமாஜத்தை பற்றி சொல்கிறேன். ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1875. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். சரிங்களா? பஞ்சாபில் உருவாக்கியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் வந்து ஒரு ஆண் தான், நிறைய பேர் பெண்ணுன்னு நினச்சிப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து ஒரு ஆண் தான், சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க? மூல் சங்கர். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இவரோட இயற்பெயர் என்னது? மூல் சங்கர். இவர் ஒரு புக்கு எழுதுகிறார். என்ன புக்குன்னா சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ். இந்த நூல் வந்து பெரும்பாலானவள நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அந்த புக்கை படிச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க? இவரோட இந்த ஆரிய சமாஜத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. என்ன இயக்கம்னா சுத்தி இயக்கம். என்ன அது சுத்தி இயக்கம்? என்ன ஒரு சுத்தி இயக்கம்னா என்னது? மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து மதத்துக்கே அழைப்பது தான். சரிங்களா? மதம் மாறிய இந்துக்களை, சரிங்களா, இந்துக்களை மீண்டும் இந்து மதத்திற்கு அழைப்பது. சரிங்களா? அதுதான் அது சுத்தி இயக்கம். கேட்பாங்க சுத்தி இயக்கம்னா என்னது? மதம் மாறி இந்துக்களை மீண்டும் இந்து மதத்திற்கே அழைப்பது தான் அது சுத்தி இயக்கம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை உருவாக்குறாரு. வேதங்களை நோக்கி செல், வேதங்களுக்கு திரும்புவோம் அல்லது வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறதுலாம் வந்து இவரோட வாசகம். சுதேசி. சுதேசி என்னென்ன அர்த்தம்? சொந்த நாடு. இவர் இது யூஸ் பண்ணது தான் முதல்ல. அப்புறம் இந்தியா இந்தியருக்கே, இது எல்லாமே இவர் சொன்னது தான். சரிங்களா? இந்தியா இந்தியருக்கே, இது எல்லாமே சுவாமி தயானந்த சரஸ்வதி சொன்னது தான். அப்புறம் இவர் வந்து டிஏவி அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரிகளை உருவாக்குறாங்க. அது பிற்காலத்தில் பல்கலைக்கழகமாலாம் மாற்றுறாங்க. டிஏவினா ஒன்றும் இல்லை, தயானந்தா ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல், வேதிக் மெட்ரிக் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சத்யார்த்த பிரகாஷ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, தெரிஞ்சுங்க. இன்றைய கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.